வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றாதே, நீதி கேட்டு கொந்தளித்த வடகிழக்கு பெண்கள். காணி விடுவிப்பு தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு போதிய அழுத்தம் இல்லை. நாட்டில் 203 பேருக்கு மூளைக்காய்ச்சல் பாதிப்பு, சுகாதார அமைச்சு அதிர்ச்சி தகவல். உயிர் போராட்டத்தில் முன்னாள் போராளி, தமிழ் மக்களிடம் அவசர கோரிக்கை. மதிய உணவு திட்டத்தில் முறைகேடு, ஆசிரியர்களின் அலட்சியத்தால் மாணவர்கள் பாதிப்பு, பெற்றோர் குற்றச்சாட்டு. மீண்டும் அதிகரித்தது டாலரின் பெறுமதி. பிக்மியால் பறிபோன வாழ்வாதாரம், கொடிகாமம் உச்சக்கரவண்டி சாரதிகள் கடும் எதிர்ப்பு. யாழில் நண்பன் மீது மதுப்போத்தலால் சரமரி தாக்குதல், 150 தையல்களுடன் தப்பிய உயிர். குடும்ப தகராறில் மனைவியை வெட்டி கொலை செய்த கணவன், அனுராதபுரத்தில் கொடூரம். போலீஸ் பாதுகாப்பை மீறி தப்பிய இரட்டை கொலை சந்தேக நபர் டிக்கோயாவில் பதற்றம். மாட்டுடன் மோதிய முச்சக்கர வண்டி டிப்பருடன் மோதி சிதறல், வவுனியாவில் கோர விபத்து. 3 நாடுகளுக்கு பயண தடை விதித்துள்ள கனடா. தொடர்வன விரிவான செய்திகள். அனுராதபுரத்தில் பௌத்த பிக்கு ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பால் இன்று மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் கண்டன போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒன்று கூடிய பெண்கள் ஊர்வலமாக சென்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபிக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலகொண்ட பெண்கள் பிக்குவால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி வழங்குக, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், மதத்தின் பேரால் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டாம், சட்டத்தினால் மறுக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு பிணை கிடையாது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை கைகளில் ஏந்தியவாறு பலத்த எதிர்ப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தின் பிடியில் இருக்கும் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிகாரிகள் போதிய அழுத்தத்தை வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காணி விடுவிப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அரசு அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இராணுவத்தால் நிராகரிக்கப்பட்டன. எனினும் இராணுவத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிரான வலுவான அழுத்தத்தை யாழ்ப்பாண மாவட்ட அதிகாரிகள் வழங்கவில்லை. இராணுவத்தினர் கூறுவதை கேட்கும் நிலைப்பாட்டில் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நோய் தொற்றுகள் தெனியாய, தியட்டலாவு, ட்ரிவில்ல கஸ்கட மற்றும் கண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த நோய் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நோய் பரவலை கட்டுப்படுத்த தேவையான சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மூளைக்காய்ச்சல் நோயின் அறிகுறிகள் வயது மற்றும் நோயின் தன்மையை பொறுத்து மாறுபடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக தமிழ் மக்களின் நிதியுதவியை முன்னாள் போராளி எதிர் மன்னசிங்க கிரீசியன் கோரி நிற்கிறார். தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை தடுப்பு முகாமிலும் சித்திரவதை கூடத்திலும் கழித்த இவர் தற்போது கடுமையான உடல்நல பாதிப்புக்குள்ளாகியுள்ளார். எனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துள்ளன. அவசரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த சிகிச்சை உடனடியாக செய்யாவிட்டால் தனது உயிர் பிரிந்துவிடும் அபாயம் உள்ளது. அவ்வாறு நேர்ந்தால் எனது மனைவியும் பிள்ளைகளும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த அறுவை சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னிடம் அதற்கான பொருளாதார வசதி இல்லை. எனவே என்னுடைய தமிழ் மக்கள் என்னை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கந்தளாய் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தில் பெருமளவு முறைகேடுகள் இடம்பெற்று வருவதாகவும் இதனை மேற்பார்வை செய்ய வேண்டிய ஆசிரியர்கள் அலட்சிய போக்கோடு செயற்படுவதாகவும் பெற்றோர்கள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அரசாங்கத்தால் மாணவர்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காகவும் பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வருகையை உறுதி செய்வதற்காகவும் பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டு இந்த மதிய உணவு திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆயினும் கந்தளாய் பகுதியில் உள்ள இந்த பாடசாலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு மிகவும் தரம் குறைந்ததாகவும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாக வழங்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று வீதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பில் கணிசமான உயர்வு பதிவாகியுள்ளது. அமெரிக்க டாலரின் கொள்முதல் விலை 320.40 ரூபாவாகவும் விற்பனை விலை 330.81 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில்
குறிப்பாக அமெரிக்க டொலரொன்றின் கொள்முதல் விலை 318.32 ரூபாவாகவும் விற்பனை விலை 328.69 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் உச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தினர் இன்றைய தினம் சாவகச்சேரி பிரதேச சபையின் தலைமை அலுவலகம் ஒன்றில் ஒன்று கூடி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். தமது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் கொடிகாமம் நகரை அண்டிய பிரதேசங்களில் தரித்து நின்று பிக்மி செயலி மூலம் வாடகைக்கு பயணிகளை ஏற்றிச் செல்வதை கட்டுப்படுத்த கோரி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் அங்கு சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதேச சபைக்கு வருகை தந்து தவிசாளர் தலைமையில் கூட்டம் ஒன்று உடனடியாக ஒழுங்கு செய்யப்பட்டு முச்சக்கரவண்டி உரிமையாளர்களின் பிரச்சினை தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் கரவெட்டி பகுதியில் 2 நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முரண்பாடாக மாறி மதுப்போத்தலால் குத்தப்பட்ட ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் நேற்று பதிவானது. ஆலய வேள்வி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த 2 நண்பர்கள் மது அருந்தியுள்ள நிலையில் அவர்களுக்கிடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இந்த வாய்த்தர்க்கம் தீவிரமடைந்த நிலையில் ஒருவர் மீது கண்ணாடி பூத்தலால் சராமரியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் புதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். காயமடைந்த நபருக்கு 150க்கும் மேற்பட்ட தையல்கள் இடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நொச்சியகாமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட குடும்ப தகராறின் காரணமாக மனைவியை வாளால் வெட்டி படுகொலை செய்த கணவன் தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் நொச்சியகாமை பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான 41 வயதுடைய பெண்ணை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கொடூர சம்பவம் குறித்து தெரிய வருகையில் நேற்றிரவு கொலையாளியான 45 வயதுடைய கணவன் கடுமையான மதுபோதையில் வீட்டுக்கு வந்துள்ளார். இதன்போது கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்கனவே இருந்த குடும்ப தகராறு தொடர்பில் திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதனால் ஆத்திரமடைந்த கணவன் வீட்டிருந்த வாளை எடுத்து மனைவியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கடுமையான வெட்டுக்காயங்களுக்குள்ளான பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இக்கொலை சம்பவத்தை தொடர்ந்து கொலையாளியான கணவன் பிரதேசத்தை விட்டு தலைமறைவாகியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் டிக்கோயா பகுதியில் தம்பதியினரை படுகொலை செய்து இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்து தப்பியோடியுள்ளார். தப்பியோடியுள்ளவர் 47 வயதுடைய செல்லையா மனோஜ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று அதிகாலை 5:45 மணியளவில் வைத்தியசாலையின் வளாகத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கடந்த 21ஆம் தேதி இரவு டிக்கோயா பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் மூத்த தம்பதியினர் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இவர் பொகவந்தலாவி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் கடந்த 23ஆம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் தாலிக்கொடி உள்ளிட்ட தங்க நகைகள் ஏற்கனவே போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ் காவலில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது சந்தேக நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரும்பு கம்பி மற்றும் கூர்மையான ஆயுதம் என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியில் மாட்டுடன் மோதி கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி எதிரே வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்தார். ஏனையின் வீதியூடாக பயணித்துக் கொண்ட முச்சக்கர வண்டி வீதியில் திடீரென்று குறுக்கே வந்த மாட்டுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த வேளை கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி எதிரே வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதோடு அதன் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் மீட்கப்பட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். 3 ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் நாட்டிற்குள் நுழைவதற்கு கனடா அரசாங்கம் தற்காலிக தடை விதித்துள்ளது. அதன்படி ஹொங்கோ, ஜனநாயக குடியரசு, உகண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் வசிப்பவர்கள் புதன்கிழமை முதல் 90 நாட்களுக்குள் கனடாவுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் கனடாவுக்குள் நுழைவதையும் அது நாட்டில் பரவுவதையும் தடுப்பதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொங்கோ ஜனநாயக குடியரசில் ஃபுந்திபிக்யோ வகை எபோலா வைரஸ் தேதிய தொற்று நோய் நிலைமையை எட்டுவதற்கான அபாயம் மிக அதிகம் என்று உலக சுகாதார அமைப்பு அண்மையில் தெரிவித்தது. இதனிடையே கடந்த வாரங்களில் இந்த 3 நாடுகளுக்கும் பயணம் செய்த அமெரிக்கர் அல்லாத குடிமக்கள் அமெரிக்காவுக்கு நுழைவதற்கு அமெரிக்கா கடந்த வாரம் தடை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.